ஹரே கிருஷ்ணா. வெல்கம் டு சைத்தினி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் சாம்பார் சாதம் ரெடி பண்ண டெம்பிளில் குக் பண்ண சாம்பார் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சாம்பார் சாதம் ரெடி பண்ணுறதுக்கு 5 கிலோ ரைஸ், 2 கிலோ பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது கடலைப்பருப்பு, உளுந்து, சீரகம் எல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மிளகாய் வத்தல், பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போது காயெல்லாம் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய், முள்ளங்கி, கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய் எல்லாம் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே கொஞ்சம் தான் உப்பு போட்டிருந்தேன் தக்காளி வதங்கிறதுக்கு. இப்போ தேவையான உப்பு போட்டுக்கிறேன். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது ரைஸ் சேர்த்துக்கிறேன். ரைஸ் சேர்த்துட்டு வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கிறேன். பருப்பு சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி. கடைசியாக நெய் சேர்த்துட்டேன், அதை நான் கவர் பண்ணலை. மல்லி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சைத்தினி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.